மசினகுடி இந்த பேரை சொன்ன உடனே உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடம் வனவிலங்குகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு இடமா இருக்குது. அதாவது புலியில் ஆரம்பித்து சிறுத்தை, கரடி, யானை இந்த மாதிரி பலதரப்பட்ட விலங்குகளையும் நாம் ட்ராவல் பண்ணுற ரோட்டுக்கு பக்கத்துலேயே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மசினகுடியில் இதுவரைக்கும் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு ப்ராப்பர்ட்டியில் போய் இன்றைக்கி நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எடுத்து ஆக்சுவலாக இந்த சைடு ரிவர் இருக்குது, தண்ணி குடிச்சிட்டு கிராஸ் ஆகிருக்கு. கரடிங்கிறாங்க, அதனால் சேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். முதல் நாள் இரவு நமக்கு ஒரு தூங்கா இரவாக போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது முதல் நாள் இரவு ஒரு டஸ்கர் நைட்டு ஒரு 12:15 போல் நம்ம ரூமுக்கு பக்கத்துலேயே இருந்தது. நம்ம யதார்த்தமாக ஜன்னல் கதவை திறந்து பார்க்குறோம். ஆஜானுபாகுவாக ஒரு பெரிய டஸ்கர் நின்றுட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப தூக்கி வாரி போட்டுச்சு. அதுவும் நம்ம கார் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. காரை எதுவும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, நமக்கும் எதுவும் ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே நம்ம பார்த்துட்டு இருந்தேன்னா. ஸோ அப்படி ஒரு இரவை முடிச்சுட்டு இப்போ காலையில் எழுந்து முதுமலையில் சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதுமலையில் இப்போ சஃபாரி போக போகிறோம். முதல் நாள் ஈவினிங் சஃபாரி போயிருந்தேன். பெரிய லெவலில் சைட் ஆகலை. ஆனால் இந்தியன் கார் ஒரு பெரிய கூட்டம், லைஃப்பில் இந்த அளவுக்கு பார்த்தது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட இந்தியன் கார் ஒரே இடத்துலையே பார்த்தோம். அது ஒரு இது ரொம்பவும் பெரிய சைஸில் ஒரு பாகுபலி படத்தில் வர்ற மாதிரியே இருந்தது. ஸோ இன்னைக்கு மார்னிங் சஃபாரிலையாவது நமக்கு நல்ல சைட்டிங் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்னைக்கு மார்னிங் நம்ம போயிட்டுருக்கோம். நேற்று போன மாதிரியே இன்றைக்கும் நம்ம ஷேரிங்கில் ஜீப்பில் போனோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் போன வீடியோவில் 5200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 9 பேர் ஷேர் பண்ணும்போது ஒரு ஆளுக்கு 600 ருபீஸ்ட்டு வந்தது. ஸோ மார்னிங் சஃபாரியில் எந்த மாதிரி நமக்கு அனிமல் சைட்டிங் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆவலோடு தான் போனோம். லாஸ்ட் டைம், அதாவது நேற்று ஆகலை, பட் இதுக்கு முன்னாடி நம்ம முதுமலை போனப்போ ஈவினிங் சஃபாரியில் ஏகப்பட்ட யானைகள் பார்க்க முடிஞ்சது. அதாவது அவ்வளோ யானைகள் ஒரு சஃபாரியில் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. அவ்வளோ யானைகள் பார்த்தோம். பட் இன்றைக்கி மார்னிங் சஃபாரியில் எந்த அளவுக்கு நமக்கு அனிமல் சைட்டிங் இருக்குதுன்னு தெரியல. அதனால் நம்ம வெயிட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பக்மா இருக்கா? இல்லையா? டைகரோட பக்மா மரத்தோட கடந்தே இருக்கு.
மார்னிங் சஃபாரியில் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா மானையும் மயிலையும் தவிர வேறு எந்த அனிமலையும் பார்க்க முடியல. நேற்று ஈவினிங்காவது பரவாயில்ல, காராவது நிறைய பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த மார்னிங் சஃபாரியில் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருந்தது. இன்றைக்கி மார்னிங் சஃபாரி போனோம். சஃபாரியில் ஒன்றும் பெரிய லெவலில் சைட் ஆகலை. எலிஃபண்ட் கூட பார்க்க முடியல. ஸோ இப்போ நம்ம மசனகுடி வரைக்கும் ஒரு ரவுண்ட் போகிறோம். ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மாயார் ரோட்டில் திரும்ப ஒரு ட்ரை பண்ணலாம். பொதுவாக சஃபாரி போனதுக்கு இந்த ரூட்டில் வந்தாவது ஏதாவது பார்க்கலாம். சஃபாரியில் ஒன்றுமே பார்க்க முடியல. சஃபாரியில் போனப்போ கிடைக்காத யானை நம்ம தெப்பக்காடுலேருந்து மசனகுடி வர்ற ரோட்டு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மாயார் ரோடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்தேன். பொதுவாக மாயார் ரோடில் இந்த டைகர் சைட்டிங்கிறது சமீப காலமாக அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால சரி நம்ம லக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இன்றைக்கி டைகரை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோட மாயார் ரோட்டில் வந்தேன். நாம் வந்ததுக்கும் கைமேல் பலன் கிடச்சிது. அங்கே பொதுவாக வந்து டைகர் மூமெண்ட் இருக்கிறதுக்கான அறிகுறி இருந்ததுன்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம வெயிட் பண்ண இடத்துல கிராஸ் பண்ண வேண்டிய புலி இங்கே வாகன நடமாட்டம் அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் தூரம் தள்ளி கிராஸ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம சேஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், அது கிராஸ் பண்ண இடத்துக்கு. என்ன கிராஸ் ஆச்சா? பார்த்தீங்களா எடுத்து? நீங்க எப்படி அங்கே தானே இப்போ பேக் சைடு பார்த்தீங்களா? ஒரு ஆளை பின்னாடி பார்க்க வச்சிருந்தோம். ஓகே. ஏன்னா அது ஃப்ரெண்ட் பெண்ட்ல ஈஸியா தெரியும்ல, பின்னாடி தெரியும், ஃப்ரெண்ட்லி தெரியும். பின்னாடியும் டேக்ல தெரியுது. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் சைடுல போயிடுச்சு, எடுக்க முடியலல்ல. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க ஃப்ரெண்ட பார்த்தோம், அவன் மட்டும் பின்னாடி பார்த்துக்கிட்டோம். ஃபோன் கையில வச்சிரல, சும்மா எனக்கு பார்த்து காண்டமா. கடைசியில் எவ்வளவு பண்ணி நம்ம கடைசியில் ஆனால் இந்த இடத்துல வெயிட் பண்ணோம். ஆனால் மூவ்மெண்ட் இருக்குன்னு அவர் கரெக்டாக சொன்னார். அதான் ரிவர்ஸ் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஓகே ஓகே. மாயார் ரோட்டில் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணோம் பாருங்கள். இங்கே மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணால் திடீர்னு அந்த கார்னரில் இருந்த இன்னொருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவர் பார்த்துட்டு அவங்க ரிவர்ஸ் ஃபாஸ்ட்டாக போனாங்க. ஃபாஸ்ட்டாக போனால் நாங்களும் போனோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. போகிறதுக்குள்ளார அது ஆக்சுவலாக இந்த சைடு ரிவர் இருக்குது, தண்ணி குடிச்சிட்டு கிராஸ் ஆகிருக்கு. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மிஸ் ஆகிடுச்சு. அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா புளியை தேடி தான் நம்ம வந்தோம். 3 நாளாக ஏறக்குறைய ட்ரை பண்ணுறோம். பட் நம்மளால் பிடிக்க முடியல. எல்லாம் ஓடுது.
கரடிங்கிறாங்க, அதனால் சேஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். புலியை மிஸ் பண்ண சோகத்தில் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மான் கூட்டம் ஒன்று ரோட்டை கிராஸ் பண்ணி ஓடிச்சு. அது ஓடின ஸ்பீடை பார்த்தா புலி துரத்துது போல் இருக்குன்னு சொல்லி அங்கே நின்று பார்த்தோம். ஆனால் அதுமாரி எதுவும் இல்லை. அப்புறம் திரும்ப திடீர்னு ஒரு தகவல் வந்தது, என்னென்னா கரடி வந்து சைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உடனே கார் எடுத்துகிட்டு அங்கே ரொம்ப வேகமாக போனோம். வெயிட் பண்ணலாம். ரோட் கிராஸ் பண்ணவே வந்துச்சு. ஒரு ரைனோ கார் வந்து அது அங்கேயே தான் நிற்குதா? வழியை பிளாக் பண்ண வேண்டாம், ரோட் கிராசிங் ஆகும். இந்த கரடியும் பார்த்தீங்கன்னா அது கிராஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ண இடமே வேறு இடம். ஆனால் ரோட்டில் நிறைய வெஹிக்கிள் நின்றுட்டு இருந்ததுனால அந்த இடத்தையே அது மாற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டே அது போயிட்டு இருந்தது. நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தோம். கடைசியில் அது சேஸ் பண்ணிட்டு போனதில் அது வேறு ஒரு இடத்துல போயிட்டு அந்த இடத்துல தான் வந்து ரோடை கிராஸ் பண்ணிச்சு. அது ரோடு எப்படி கிராஸ் பண்ணிச்சுங்கிறத இப்போ பாருங்கள். இருப்பேன் இந்த ஒயில்டு டாகும் சரி கரடியும் சரி அவ்வளோ சீக்கிரம் நம்ம கண்ணுக்கு வந்து மாட்டவே மாட்டாது. ஆனால் நம்ம நேற்று போகும்பொழுது கூட கரடி மார்னிங்கில் பார்த்தோம். ஆனால் உள்ளுக்குள்ளார மறைவாக இருந்தது, சரியாக பார்க்க முடியல, அந்தளவுக்கு வீடியோவும் கவர் பண்ண முடியல.
ஆனால் இந்த வாட்டி ரொம்ப கிளியராக ஏறக்குறைய ஒரு 10 நிமிஷம் போல் நமக்கு நல்ல தரிசனம் கொடுத்துச்சு. அருமையாக ரோட் கிராசிங் ஆச்சு. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு தொரப்பள்ளி வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு நல்ல ஜைஜாண்டிக்கான ஒரு டஸ்கர் வந்து நின்றுட்டு இருந்தது ரோட்டுக்கு பக்கத்துலேயே. மார்னிங் அந்த ரவுண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு நானும் அபயரண்யா ரெஸ்ட் ஹவுஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆனேன். பார்த்தா நம்ம தங்கியிருந்த ரூமுக்கு பேக் சைடில் ஒரு டஸ்கர் ஒன்று நின்றுட்டு இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா பகல்லே வந்துடுச்சான்னு கொஞ்சம் உத்து பார்த்தா கழுத்தில் மணி தொங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது வளர்ப்பு யானை, கும்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு ஒரு 11:45 போல் 11 மணிக்கு மேலே தான் படுத்தேன். 12 மணிக்கு அலாரம் வச்சுட்டு படுத்துட்டேன். யானை ஒரு 12 மணி போல் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து வச்சேன். ஆனால் 11:45 முழிப்பு வந்துடுச்சு. எழுந்து 11:45 எழுந்து பார்க்கும்போது காருக்கு பக்கத்தில் ஒரு பைசன், அதாவது இந்தியன் கார் வந்து பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. நல்லா ஜைஜாண்டிக்காக இருந்தது, சாப்பிட்டுட்டு இருந்தது. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன், ஜன்னலை ஓப்பன் பண்ணல. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுக்க முடியல, ரொம்ப டார்க்காக இருந்தது வீடியோ எடுக்கும்போது. சரி ஜன்னலை அப்படி ஓப்பன் பண்ணோன்னா அந்த சத்தத்தை கேட்டு ஓடிச்சு. அது ஓடும்போது தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. லைட் அடித்து டார்ச் அடித்து எடுத்தேன். அப்புறம் ஒரு அது இங்கே இருந்தது அங்கே இருந்து ஒரு நிறைய பைசன் ஒரு 10க்கு மேலே இருக்கும். ஃபுல்லாக இந்த சைடு அங்கே எல்லாமே அந்த டவர், வாட்ச் டவர் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட எல்லாமே நின்றுட்டு இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் பார்த்து அதை என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 12-12:05 போல் உள்ளார போய் ரூமில் போய் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு, சரி அதுக்கு முன்னாடி எல்லாமே வெளில டார்ச் அடித்து பார்த்தேன் ஏதாவது யானை கிணை நிற்கிதான்னு, எதுவும் இல்லை. அப்புறமேட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஜன்னல்கிட்ட வந்து சும்மா எட்டி பார்ப்போமேனு எட்டி பார்க்குறேன். காருக்கு பக்கத்துலேயே நல்லா முரட்டு உருவம், ஆஜானு பாகுவான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆஜானு பாகுவா, பெரிய 2 டஸ்க்கு, அந்த டஸ்கோட நின்றுட்டு இருந்தது. எனக்கே ஒரு பார்த்தோன்னே ஒரே ஷாக்கிங்கு. அப்புறம் மறுபடியும் கீழே பயந்து கதவை திறந்து தான் நான் வீடியோ எடுத்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 2 மணி நேரம் இந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நின்றுட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா கார் இருக்கு இல்லையா, அங்கே அந்த கார்கிட்ட நின்றுட்டு இருந்தது. அப்படியே வந்து சுற்றி அங்கே வந்து அந்த டவர் இருக்குது பாருங்கள், அந்த டவர்கிட்ட வந்தது. இது வேகமாக சுற்றி 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுச்சு. அந்த டவர்கிட்ட வந்து நின்று ஒரு 15-20 நிமிஷம் சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்படியே கொஞ்சமாக மூவ் ஆகி இப்படியே சாப்பிட்டுட்டு இப்படி வந்துட்டு இதுதான் வெளியில் போகிற வழி, மெயின் ரோடுக்கு போய் ஜாயிண்ட் ஆகிறது. இப்படியே நேராக போயிடுச்சு. பனி வேற முரட்டு பனியாக இருந்தது. அதனால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஒயிட்டாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரியாகவும் கேப்சர் பண்ண முடியல சில இடம்லாம். அதனால் கிளாரிட்டி கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம இங்கேருந்து செக் அவுட் ஆகிட்டு ஒரு சூப்பரான நினைவுகளோடு இங்கேருந்து செக் அவுட் ஆகிட்டு அடுத்தது திரும்ப நம்ம மசினகுடி போகிறோம். மசினகுடியில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, அதாவது யானை, புலி, கரடி எல்லாம் ரெகுலராக வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிறோம். அது என்ன ப்ராப்பர்ட்டிங்கிறது நான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம போகலாம். நாம் மசினகுடியில் சிங்காரா ரோட்டில் தான் தங்க போகிறோம். எந்த இடம்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுமா? இந்த சிங்காரா ரோட்டில் மொத்தமே ஒரு 5-6 ரெசார்ட் தான் இருக்குது. போன வாட்டி நாம் இதே சிங்காரா ரோட்டில் தான் தங்கியிருந்தோம்.
இப்போ எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? என்னடா மிஸ்டியூட்டுக்கு திரும்பவும் வந்திருக்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு போர்டு இருக்குது பாருங்கள், அங்கே தான் போகிறோம். எந்த ரெசார்ட்டு? வைல்டு ப்ரீஸ். திரும்பவும் இப்போ தானே போயிட்டு வந்தீங்க மிஸ்டியூட்டு, திரும்பவும் போகிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற அதான் ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்பில் இதுதான் லாஸ்ட்டு இந்த ரெசார்ட்டு. அங்கே நாம் போகிறோம். வைல்டு ப்ரீஸ் ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் தான். நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் போய் வைல்டு ப்ரீஸில் ஸ்டே பண்ணுங்கள், வைல்டு ப்ரீஸில் வந்து எல்லா வைல்டு அனிமல்ஸும் ரூமுக்கு பக்கத்துலேயே வரும், பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யானை, புலி, கரடி எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ட்டு. நாம் போகிற இந்த ரோட்டில் பொதுவாக யானைகள், கரடிலாம் வந்து ரெகுலராகவே சைட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நைட் டைமில் வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னாங்க. போன வாட்டி மிஸ்டிவுட்டில் தங்கியிருக்கும்பொழுது கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ரெசார்ட்லேயும் அதுதான் சொன்னாங்க. அதனால் பகலில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே தான் போனேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் புலி, லெப்பர்டு இது எல்லாமே ரெகுலராக வருமா. அந்த கிரவுண்ட்குள்ளே தான் வந்து மான்கள்லாம் வந்து ஈவினிங் ஆனால் வந்து ஸ்டே பண்ணுமா. அதாவது நூற்றுக்கணக்கான மான்கள் வந்து அந்த இடத்துல இருக்குமா. ஸோ நமக்கு லக் இருந்ததுன்னா நம்ம டைகர் சைட்டிங் கூட இங்கே பார்க்கலாம். இதுதான் மிஸ்டிவுட் ரெசார்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது, போன வாட்டி நம்ம தங்கினது. இப்போ நம்ம தங்க போகிறது இதை தாண்டி போனோம் அப்படின்னா தான் வைல்டு ப்ரீஸ் இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த வைல்டு ப்ரீஸ் போர்டு இருக்குது பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரம் இதில் ரோட்லேயே கொஞ்சம் நேராக போனால் அங்கே ஒரு கேட் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த கேட் பக்கத்தில் பகலில் மதியம் 1 மணிக்கு புலி வந்து அந்த இடத்துல நின்னதுன்னு சொன்னாங்க. போன வாட்டி மிஸ்டிவுட்டில் தங்கியிருக்கும் போது கூட சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றைக்கி நாம் இந்த வைல்டு ப்ரீஸ்க்கு வந்திருக்கோம். நாம் வைல்டு ப்ரீஸ் ரெசார்ட் வந்துவிட்டோம். பலவித எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தான் வந்து நாம் இங்கே வந்திருக்கோம். வருதுங்கிறது இன்றைக்கி பார்த்துடலாம். நம்ம இப்போ ரூமை பார்க்கலாம், அனிமல்ஸ் அப்புறமா பார்க்கலாம். ரூம்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரூம் டூர். மேலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வியூவில் மொத்தம் 4 ரூம் இருக்குது. நம்ம வந்து 205. இதுதான் நம்மளுடைய ரூம். மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க, திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் மாதிரி, ஒரு 2 பேர் படுக்கிற மாதிரி ஒரு கட்டில். பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பெருசாக பெட்டு வந்து குஷனாக இருக்கிற மாதிரி தெரியல. சேரு, டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, கெட்டில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் தான் இருக்குது, வாட்டர் இல்லை. பாருங்கள், வெறும் பாட்டில் தான் இருக்குது. டீபாய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்இடி டிவி, ஃபேனு, நோ ஏசியெல்லாம் கிடையாது. இதோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டை பாருங்கள், இது ஜன்னல் தான். இந்த விண்டோவிலேருந்து நாம் பார்த்துக்கலாம். எல்லோரும் அனிமல்ஸ் பார்க்கலான்னு சொல்லி தான் எல்லாத்தையும் விற்கிறாங்க. அதாவது ரெண்ட்டுக்கு விட்றது சொல்கிறேன், ரெசார்ட்டு. அதனால தான் ஓவர் ரேட்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3500 சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. இதில் நோ ஏசி, நோ காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட், இது எதுவுமே கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு ரூம் தான். ஸோ இதுக்கு வந்து 3500ங்கிறது ரொம்ப அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் காமிக்கிறேன். கெய்சர் இருக்குது. ஓகே, ஒரு நார்மலான பாத்ரூம், பெருசாக சொல்ல முடியாது.
கிளாஸ் வழியாக வெளியில் பார்த்துக்கலாம். மிஸ்டிவுட்லேயாவது ஒரு டவர், வாட்ச் டவர் இருந்தது, அது மேலே ஏறி வியூ பார்க்குறதுக்கு இருந்தது. இங்கே அந்த மாதிரி விஷயமும் இல்லை. நான் வந்து மிஸ்டிவுட்டில் பக்கத்தில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதே 3500 தான். ஆனால் ஏசி இருந்தது, ரூமே வந்து நல்லா இருந்தது. பெட்லாம் வந்து ரொம்ப பக்காவாக கொடுத்துருந்தாங்க, நல்ல குஷனோட நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அது வந்து ஒரு மாதிரி ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த வீட்டோட இதுவும். இது வந்து நார்மல் ஒரு பில்டிங் மாதிரி தான் இருக்குது. மற்ற காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, இதெல்லாம் சேர்ந்து. ஆனால் இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் ஒரு பேசிக் ரூமுக்கு வந்து 3500 ரூபா. இது என்னால் ஜீரணிக்க முடியல. இதை விட அதிகமான ஃபெசிலிட்டி இதே ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ரெசார்ட் பக்கத்தில் இருக்குது. அதை விட்டுட்டு எப்படி இங்கே வருவாங்கன்னு வரல எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா புலி வருது, சிங்கம் வருதுன்னாங்க. பட் அவர்கிட்ட கேட்டால் யானை மட்டும் தாங்க வரும், அது எப்பயாவது தான் வருங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் பார்ப்போம், யானை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. கொடுத்த காசுக்கு அது ஒன்றையாவது நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த பாருங்கள், இந்த கிளாஸ் டோர் வந்து ஃபுல்லாக ஓப்பன்லேயே இருக்குது, ஒரு ஸ்க்ரீன் கூட கிடையாது. இங்கே வெளியிலேருந்து பார்த்தாங்கன்னா, இப்போ நான் தனியாக வந்திருக்கிறேன், ஓகே பேச்சுலரை. இதே ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன ப்ரைவசி இருக்கும்? ஒரு ஸ்க்ரீன் கூட போட மாட்டேன்றாங்க. என்ன மான் நிற்கிது பாருங்கள். ஈவினிங் மாயார் ரோடு வரைக்கும் ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லி வந்தேன். திடீர்னு பார்த்தா அலாரம் கால் கேட்டு இருந்தது. மயிலோட அலாரம் கால் கேட்டுகிட்டே இருக்குது. கேட்குதா உங்களுக்கு? திரும்ப தெப்பக்காடு ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லி தெப்பக்காடு வந்தேன். தெப்பக்காடு வரும்போது பார்த்தா அங்கே அந்த செக் போஸ்ட் பக்கத்துலேயே நிறைய இந்தியன் கார் வந்து நின்றுட்டு இருந்தது. தெப்பக்காடு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரிட்டர்ன் வரும்பொழுது நல்லா இருட்டிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே இருட்டினோன்னே எனக்கு மைண்டில் வந்துட்டு போகிற ஒரே விஷயம் வந்து நம்ம ரெசார்ட்டுக்கு போகிற வழியில் யானை கரடிலாம் நிற்கும் அப்படிங்கிறது தான். கரடி நிற்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது, யானை நின்றுட்டு போகிற வழியில் மறிச்சதுன்னா என்ன பண்ணுறதுங்கிற அந்த திங்கிங் தான். ஏன்னா டைம் ஆக அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் சொன்னது நீங்கள் எங்கே போனீங்கனாலும் 8 மணிக்குள்ளார வந்துருங்க, 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கஷ்டம், நாங்களும் ஒரு 8-8:30க்கெலாம் கேட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் அதை மைண்டில் வச்சுட்டே நான் போயிட்டு இருந்தேன். பார்ப்போம் அவருடைய சேலஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நடுவுலே படுத்து தூங்கும் கரடின்னு சொல்லுவார். பட் போன வாட்டி நம்ம நைட்டில் போகும்பொழுது நேரத்தோடு போயிட்டோம்.
ஒரு 7 மணிக்கெலாம் போயிட்டோம். இன்றைக்கி வந்து ரொம்ப டூ லேட்டு. அது இந்த மாதிரி ஊர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஊரே அடங்கிடும் 7 மணிக்கு 7:30 மணிக்கெலாம். 9:30 மணிங்கிறது ரொம்ப லேட்டுங்கலாம். மெயின் கடத்தூர்லேயே 1-2 கடை தான் திறந்து இருந்தது. ஐவரி ட்ரையல்னு வேறு பேர் மாற்றிருக்காங்க. அந்த கேட்டுக்கிட்ட தான் புளி நினைச்சான். அலாரம் கால் கேட்குது. இப்போ தான் வந்தால் ரூமுக்கு பின்னாடி போய் பார்ப்போம். அலாரம் கால் நான் வந்த வழியில் தான் கேட்குது. டார்ச் அடிச்சு பார்ப்போம். காரை விட்டு இறங்கின உடனே வந்து மேலே ஏறின படியில் அலாரம் கால் கேட்டே இருக்கு. ஃப்ரண்ட்டில் தான் ரொம்ப புலியெலாம் நைட்டு கத்துற சவுண்டு கேட்போன்னாரு. கொஞ்ச நேரம் வரைக்கும் அலாரம் கால் கேட்டே இருந்தது. அதாவது ஒரு 9:30க்கு தான் நானே வந்தேன். வந்து ஒரு 1/2 hour அளவுக்கு நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சவுண்டு இல்லை. சரின்னு நம்மளும் ஒரு 11:30 வரைக்கும் கண்முழிச்சு பார்த்துட்டு இருந்தேன், ஏதாவது சைட் ஆகுதான்ட்டு. அப்படி எதுவும் வரல. அதுக்கப்புறம் சரின்னு போய் படுத்துட்டேன். இந்த வீடியோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி த்ரில்லான அட்வென்ச்சரான கண்டென்ட்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.